பொங்கல்னா இலையில இருந்து ஓடவும் கூடாது, களி மாதிரி கட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஸ்பூன்லயும் ஒட்டாம கையிலயும் படாம நல்லா வழுவழுன்னு வரணும். இந்த மாதிரி சூப்பரா வீட்லயே வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியா பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு நான் வறுத்து போட்டு இருக்கேன். இப்ப இதுக்கு எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல 6 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கும் போது குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 4 விசில் விட்டு பிரஷர் ஃபுல்லா போனதும் ஓபன் பண்ணிக்கலாம். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளிப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா கருவேப்பிலை, குட்டி குட்டியா கட் பண்ண இஞ்சி, தேங்காய், கொஞ்சமா முந்திரி பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம். மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. போட்ட முந்திரி பருப்பு, இஞ்சி, தேங்காய்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இப்ப நம்ம சாதத்தோட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.